இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்து வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, வான்மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாலை நேரத்தில் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுகள் எல்லாம் நிறைவேறி அடுத்து வாக்கு எண்ணிக்கைக்காக அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழகத்திலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மற்றும் அரசியல் களத்திலே இருக்கக்கூடிய எல்லோரையும் அதிரச் செய்கிற, எல்லோரையும் கலங்கச் செய்கிற ஒரு மாற்றத்தினுடைய தலைவராக விஜய் அவர்கள் இந்த அரசியலிலே அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லா ஊடகங்களும் விஜய் அவர்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகளிலே அவர்கள் வெற்றி பெற்று பதவியேற்க போவது என்பது ஒரு தவிர்க்க முடியாத நிலையாக இருக்கிறது என்பதை பலரும் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கான இந்த அசாத்தியமான ஆதரவுகள், கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்தினுடைய எழுச்சி, அவைகளெல்லாம் அவருக்கான ஆதரவுகளாக மாறி அவருக்கான இந்த உயர்ந்த நிலையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல் எப்படி உருவாகி இருக்கிறது என்றால், இது பிரபஞ்ச பேராற்றலினுடைய துணையின் காரணமாகத்தான் இந்த நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது. இது தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே அரசியல் என்பதை மிகவும் மலினமாக்கி, அரசியலை வியாபாரமாக்கி, அரசியலை பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு சுலபமான வழியாக மாற்றி, அதையும் கடந்து அங்கீகாரத்துடன் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாற்றிவிட்டு இருக்கக்கூடிய அவலம் இந்த மண்ணில் அரசியல் என்பதை நச்சு கலாச்சாரமாக மாற்றிவிட்ட சூழலுக்கு விடை காண வேண்டும் என்பதுதான் ஏராளமான மக்களினுடைய வேண்டுதலாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. மனித வாழ்க்கையில் அரசியல் என்பது உயர்ந்த ஆன்மீகமாகவும், உயர்ந்த தர்மமாகவும், உயர்ந்த இறைநிலையாகவும் இருக்கிறது. இந்த அரசியலிலே, தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் தாங்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்காகத்தான் தேர்தலிலே போட்டியிடுகிறோம். பொதுக்காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வோம் என்பதை மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி சத்திய பிரமாணம் செய்து கொண்டு உறுதிப்படுத்துகிறவர்களிலே சிறந்தவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை வாக்காளர்கள் பெற வேண்டும். இதை அனைத்து அரசியல் கட்சிகளும் நிறைவேற்றி வைக்க வேண்டும். அரசியல் கட்சி தலைவர்களும் இதை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இந்த முயற்சிகளிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, பெரும்பான்மையானவர்கள் சுவாமிஜி அவர்களே, நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள்? இன்றைய காலகட்டத்தில் எந்த அரசியல் கட்சி தலைவர் இப்படி மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக சத்திய பிரமாணம் செய்து கொள்ள முன்வருவார்? இதையெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று. இதுதான் பெரும்பான்மையானவர்கள் நம்மிடத்திலே அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள்.
ஆனால் நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. இந்த பிரபஞ்ச பேராற்றல் அதற்கான சூழலை உருவாக்கும் என்று நாம் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தான் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருந்தோம். தற்பொழுது அரசியலிலே களமிறங்க இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், அவருக்கு இதற்கான சிந்தனைகள், அதற்கான ஆற்றல் எப்படி கிடைக்கப்பட்டது என்பது ஒரு அரிதான விஷயம்தான். அவர்கள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்கின்ற பொழுது அவர்கள் பகிரங்கமாக நான் மக்களுக்காக சேவை செய்வதற்காகத்தான், தொண்டு செய்வதற்காகத்தான், நல்ல காரியங்களை செய்வதற்காகத்தான் ஆண்டிற்கு பல கோடி வருமானங்களை எல்லாம் விட்டுவிட்டு அதை கடந்து துறந்துவிட்டு இன்றைக்கு அரசியலிலே களமிறங்கி இருக்கிறேன். பொது காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட என்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்த மாட்டேன், ஊழல் முறைகேடுகளுக்கு அனுமதிக்க மாட்டேன் என்று அவர்கள் பகிரங்கமாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டு தங்களுடைய வேட்பாளர்கள் அனைவரையும் சத்திய பிரமாணம் ஏற்று செய்து அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணில் வளர்வதற்கு, உருவாவதற்கு வித்திடக்கூடிய தலைவராக அவர் உயர்ந்திருக்கிறார். இன்றைக்கு களத்திலே போட்டியிட்டு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அவர்களால் இந்த சத்திய பிரமாணத்தை செய்யக்கூடியவர்களாக, அதற்கான வாய்ப்பை பெற்றவர்களாக அவர்கள் இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த மண்ணில் மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று சொன்னால் அரசியலிலே அறம் சார்ந்த மனிதர்கள் தான் பொறுப்புகளுக்கு வர வேண்டும், பதவிகளுக்கு வர வேண்டும், ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம் தர்மத்திற்கானது, மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது. மனித வாழ்க்கையில் அரசியல் என்பது உயர்ந்த தர்மமாக இருக்கிறது. அந்த உயர்ந்த தர்மத்தை நிறைவேற்றி வைத்து மக்களினுடைய கடவுளாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கான தகுதி படைத்தவர்கள் ஆட்சியாளர்களாக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுதலாக இருக்கிறது. அதுதான் இந்த சமுதாயத்திற்கு, இந்த தேசத்திற்கு, உலகத்திற்கு மாற்றத்தை தரக்கூடிய மகத்தான செயலாக இருக்கும். இதை நிறைவேற்றுகிற பணியில் இன்றைக்கு விஜய் அவர்கள் களமிறங்கி இருப்பது, அது இறை பேராற்றலினுடைய துணையோடு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. நிச்சயம் அவருக்கு வெற்றி வாய்ப்புகளை அது தரும். இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அடிமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் 300 ஆண்டு காலத்திற்கு மேலாக வெள்ளையனுடைய ஆட்சியிலே, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலே இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அதற்கு பின்னால் தற்பொழுது அரசியல் கட்சிகளினுடைய அடிமைகளாக மக்கள் மாறிவிட்ட அவலம் இந்த மண்ணிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 40% ஓட்டு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 41% ஓட்டு இருக்கிறது. காங்கிரசுக்கு 9% ஓட்டு இருக்கிறது. பிஜேபிக்கு 12% ஓட்டு இருக்கிறது. பிசிகாவிற்கு 10% ஓட்டு இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு 1% ஓட்டு இருக்கிறது. தேமுதிகவிற்கு 1.5% ஓட்டு இருக்கிறது. பாமகவிற்கு 2% ஓட்டு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்குமான ஓட்டுக்கள் இத்தனை சதவீதம் இருக்கிறது என்பதை உறுதிப்பட்ட நிலையாக இன்றைக்கு சமூகத்திலே அரசியல் ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையாகவும் இருக்கிறது. அப்படி அந்த அரசியல் கட்சிகளுக்கான ஓட்டுக்கள் உறுதி செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த அரசியல் கட்சிகளுக்கு அந்த மக்கள் அந்த அரசியல் கட்சிகளுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களுக்குத்தான் ஓட்டளிக்கிறார்கள் என்பதை உறுதி செய்யப்பட்டதற்கு பின்னால் அந்த மக்களினுடைய ஓட்டுக்களை எல்லாம் இந்த அரசியல் கட்சிகள் விலை பேசி
கூட்டணி அமைத்துக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. எந்த மக்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட அரசியல் கட்சிகளினுடைய அடிமைகளாக மாறாமல் இன்றைக்கு அந்த அரசியல் கட்சிகளினுடைய அடிமைகளாக மாறிவிட்ட மக்கள் வாக்காளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு அரசியல் கட்சி தலைவர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அவர் தவறு செய்வது அவர் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள், அவருடைய அனுதாபிகள் அந்த தவறுகளை கூட நியாயப்படுத்துகிற அவலம் இந்த மண்ணிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அனைத்து மக்களும் இந்த அடிமைத்தனத்திலே இருந்து மீள்வதற்கு முன்வர வேண்டும். அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அறம் சார்ந்த மனிதர்களாக மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் அனைவருக்கும் ஒரு தர்மம் இருக்கிறது. அந்த தர்மத்தை நிறைவேற்றுகிற பொழுதுதான் இந்த உலகம் உன்னதமாக மலரும். அனைவருக்கும் தர்மம் இருக்கிறது. குடும்பஸ்தர்களுக்கு தர்மம் இருக்கிறது, தொழில் செய்கின்றவர்களுக்கு தர்மம் இருக்கிறது. ஏன் நம்மை போன்ற துறவியாக இருக்கின்றவர்களுக்கும் கூட தர்மம் இருக்கிறது. அந்த தர்மத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். சாதாரண மக்களை கடந்து பொது வாழ்விலே ஈடுபட்டு இருக்கிறவர்கள், பொது வாழ்விற்காக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள் நிச்சயமாக அந்த தர்மத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் துறவியாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஐம்புலன் இன்பங்களையும் கடந்து அதை துறந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் நாம் துறவியாக செயல்படலாம். அப்படி இல்லை, அந்த ஐம்புலன் இன்பங்களை பெற வேண்டும், நுகர்வுகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதை இந்த உலகத்தில் அடைவதற்கு தடையேதும் இல்லை. அதற்கான வழிகள் எத்தனையோ இருக்கிறது. அந்த வழிகளிலே நாம் செயல்படலாம். அதை கடந்து இந்த உயர்ந்த உன்னதமான இறைநிலையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உயர்நிலையிலே செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த துறவியனுடைய தர்மத்தை நிறைவேற்றக்கூடிய தகுதியை தர்மத்தோடு கடைபிடித்து நிறைவேற்றுகின்றவராக நாம் இருக்க வேண்டும். அதே போல அரசியலிலே ஈடுபடுகின்றவர்கள், அவர்களுக்கு பணம் தான் தேவை என்று சொன்னால் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், கோடி கோடியாக குவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவைகளையெல்லாம் நீங்கள் அடைவதற்கு இந்த உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளிலே நீங்கள் பயணம் செய்யுங்கள். அரசியல் என்பது உயர்ந்த ஆன்மீகம், அரசியல் என்பது உயர்ந்த தர்மமாக இருக்கிறது. அரசு என்பது உயர்ந்த இறைநிலையாக இருக்கிறது. எனவே அரசியலிலே ஈடுபடுகிறவர்கள், தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்வதற்காக தியாகம் செய்வதற்கான தகுதியும் வாய்ப்பும் எவருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே அரசியலிலே ஈடுபடுங்கள். இன்றைக்கு விஜய் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த முன்முயற்சியானது அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், எந்த வேட்பாளர்களாக இருந்தாலும் மக்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் செய்து கொண்டால் மட்டுமே தேர்தலை சந்திக்க முடியும் என்கிற நிலையை இந்த சமுதாயத்திலே உருவாக்கக்கூடிய சூழல் உருவாகும். அதுவே விஜய் அவர்களினுடைய மகத்தான வெற்றியாக இருக்கும். அனைவரும் தர்மத்திற்காக செயலாற்றுங்கள். அறம் சார்ந்த அரசியல் வளரட்டும், அருள் சார்ந்த அரசாட்சிகள் நிலை பெறட்டும், அமைதி உலகம் உருவாகட்டும். அனைவருக்கும் பரிபூரண நல்ல ஆசிகள்.